ஒரு 30 to 40 years பிஃபோர் வந்து தண்ணியை வந்து பாட்டில அடைச்சி விற்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே மாதிரிதான் 30-40 வருஷம் கழிச்சு வந்து ஏரை கூட பாட்டில் அடிச்சு வித்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்புவாங்களா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். பட் டெல்லியில அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டெல்லியில வந்து ஒரு ஆக்சிஜன் அப்படின்ற விஷயங்கள் வந்து 6000 ரூபாய்க்கும் இருக்கு, 2500 ரூபாய்க்கும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. வெறும் வந்து சுத்தமான காற்றை வந்து அடைச்சு வித்துக்கிறாங்க. பட் இந்த விஷயத்தினால என்ன பெனிஃபிட், யாருக்கான பெனிஃபிட் அப்படின்னு பார்ப்போம். இப்படி பண்றதுனால ஃபுல்லா அதுல ஒரு பிசினஸ் தான் டெவலப்மெண்ட் ஆகுதே தவிர்த்து பீப்புளுக்கான குரோத்தஸ் அந்த ஊர்ல இல்ல. அதனால வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த இதனால வந்து அதுல இருந்து ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா பீப்புள் வந்து அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லலாம். பீப்புள் வந்து எல்லாருமே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாருமே வந்து குளம் கொட்டை அந்த மாதிரி விஷயத்துல வந்து எல்லாமே கண்டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தாங்க கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பிசினஸ்க்காக பர்பஸ்க்கு. கார்பரேட் ஆகட்டும் எல்லாமே அப்படின்னு யூஸ் பண்ணதுனால பீப்புள் அந்த பாட்டில தண்ணி இறக்கி வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த இப்போ ரீசன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள் ஆகட்டும், பீப்புளோட கன்சம்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு கார் யூஸ் பண்றதாகட்டும், ஆட்டோமொபைல் யூஸ் பண்றதாகட்டும் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணி பீப்புளும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் சரி கம்ப்ளீட்டா வந்து அறியாமை அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கூட வச்சுக்கலாம். ஏன்னா பீப்புளோட ப்ரொடெஸ்ட் பண்ணாதான் ஒரு எலமெண்ட் வந்து கம்மியாகும். அப்படி இண்டஸ்ட்ரியல் எமிஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா ஒரு வழி இருக்கு அப்படின்னா கார்பன் எமிஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த கார்பன் எமிஷனை வந்து வேல்யூ அடாப்டேஷன்லாம் பண்ண முடியும். அந்த விஷயம் பண்றதுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம் காசு அதிகம். பாலிசி மேக்கர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அதுக்கான சக்தி இருக்காங்க கம்ப்ளீட்டா பண்ணலாம். அந்த எலமெண்ட் மட்டும் கரெக்டா உள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். பட் இந்த விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா அப்படின்னா ரொம்பவே ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வராதுக்கு வரைக்கும். பட் ஆனா அந்த விஷயத்த வரணும் வரக்கூடாது அப்படின்ற கொஸ்டின் மார்க்கு எழும்புது. எப்போ அப்படின்னா பீப்புள் வந்து எப்போ அறியாமையிலேருந்து வெளில வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டு பீப்புளோட அறியாமையிலேருந்து எல்லாமே வந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளீனான பிரெத் கிடைக்கும், பீஸ் கிடைச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கலா அந்த பிசினஸ் வந்து தடைப்படும். என்ன பிசினஸ் அப்படின்னா ஏர் பியூரிஃபையர் ஆகட்டும் எல்லா விஷயங்கள் வந்து அண்ட் ஒரு புதுசான காத்த விற்கிற பிசினஸ் ஆகட்டும் எல்லாமே கம்மியாகும். இந்த மாதிரி எலமெண்ட் வந்து மிகப்பெரிய விஷயங்களா மாறிக்கொண்டே இருக்கு. இப்போ தண்ணியை வந்து நீ தண்ணியை மலையிலேருந்து வர தண்ணியை வந்து குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்கும் பயப்பாங்க. பட் ஆனா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல மட்டும் அந்த பயங்கள் கொண்டு வந்தது எப்படின்னா ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ற விஷயங்களா தான் அதுக்கு வரும். பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா இதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே மழை தண்ணி தானே குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்த கொண்டு வந்தா என்ன? பட் ஆனா அவரே இந்த எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம அவேர்னஸோட இருக்கணும். நம்ம அவேர்னஸ் இல்லாத இருந்தனால தான் வந்து பிசினஸ் ஆகி உருவாகுது. ஒரு தண்ணியை மட்டும் கண்டாமினேட் பண்ணாம தண்ணியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பிசினஸ் தண்ணி வாட்டர் பிசினஸா இருக்காது. பட் இதே வந்து ஏரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பிசினஸ் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஏரை வந்து கரெக்டாக யூஸ் பண்றோம், நேச்சரை கரெக்டாக யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எலமெண்ட்ல இப்பவே கரண்ட்ல வந்து அதுக்கான பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏர் பியூரிஃபையர் ஆகட்டும், ஏரோட விஷயங்கள் விற்கிறதாகட்டும் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த விஷயங்கள் காரணம் அப்படின்னா பீப்புள் தான். பீப்புள் கரெக்டா விஷயம் தான் அப்படின்னா பீப்புள் கரெக்டா அவேர்னஸோட இருந்தாங்க அப்படின்னா ஏர் கண்டமினேஷன் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா லைட்டா இந்த ப்ராப்ளமே இருக்காது.